ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டே 1 இன் பெங்களூர் தான் பார்க்க போறோம். நாங்கள் சேலத்துல இருந்து பெங்களூர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எதுக்கு பெங்களூர் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்க மாமா வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களை மீட் பண்ணதா வந்திருக்கோம். திடீர்னு வாங்க எல்லாரும் கேமிங் ஜோனுக்கு போலான்னு சொல்லி எங்க மாமா கூப்பிட்டாங்களா, அதனால அன்னைக்கு 5 மணிக்கே நாங்க கேமிங் ஜோனுக்கு போயிட்டோம். இந்த கேமிங் ஜோனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் 03. இதுதான் பெங்களூர்லயே லார்ஜஸ்ட் கேமிங் ஜோனு. இங்க வந்தீங்கன்னா சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரையும் ஜாலியா வைப் பண்ணிட்டு போலாம். கண்டிப்பா பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் விசிட் பண்ணிட்டு போங்க. நானும் தம்பியும் ஃபர்ஸ்ட் விளையாண்ட கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷூட்டிங் கேம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் எல்லாம் கில் பண்ணலாம். இதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கார்டுல வந்து ஆட் ஆயிரும். அடுத்து நான் விளையாண்ட கேம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரோலிங். இதில் வந்து நான் என்ன நினச்சேன், இதில் எப்படியாச்சும் ஒரு 100 டிக்கெட்ஸ் ஆச்சு வின் பண்ணிடலான்னு பார்த்தா இந்த கேம்ல இருக்கிற லீஸ்ட் பாயிண்டான 10 டிக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். எங்க அப்பாவும் எங்க மாமாவும் பாத்தீங்கன்னா கார் ரேஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்து நானும் என் தம்பியும் பைக் ரேஸ் ஓடணும். என் தம்பி இருக்கால, அவன் நஜ பைக் ஓட்டுற மாதிரியே சீக்கிரமா போடா, போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நவுனிஸ் கத்திட்டே இருந்தான். நெக்ஸ்ட் வந்து என் தம்பி என்ன விளையாண்டான்னு பார்த்தீங்கன்னா crocodile வித் பால் தான் விளையாண்டான். அதில் வந்து நிறைய பால்ஸ் கலெக்ட் பண்ணி எவ்வளோ டிக்கெட் வின் பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். நாங்கள் கலெக்ட் பண்ண டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிக்கெட் ஹீட்டரில் போட்டோம். அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 320 டிக்கெட்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் கவுண்டரில் போயிட்டு 320க்கான நாங்கள் என்னென்னலாம் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா 2 சாக்லேட்டு, ஒரு எல்சா பவுச், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ளவர் பென். நாங்கள் என்ன விளையாண்டோன்னு பார்த்தீங்கன்னா பம்பர் கார் தான் விளையாண்டோம். இதுக்கு வந்து 10 minutes டைம் கொடுப்பாங்க. நல்லா ஜாலியாக இடிச்சு ஃபன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோ கார்ட்டிங். இது வந்து எங்கள் மாமா தான் ஓட்டினாங்க. நல்லா ஸ்பீட் எடுத்து நல்லா ஓட்டினாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் தான். இதில் யார் யாரெல்லாம் விளையாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் தான் விளையாண்டாங்க. இதில் வந்து அண்ணனும் தங்கச்சியும் கேம் விளையாண்டா யார் வின் பண்ணுவா? அண்ணன் தானே. அதே மாதிரி தான் எங்கள் மாமாவே வின் பண்ணிட்டாங்க. மேலே பாருங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கும். நீங்களே இவங்க பவுலிங் போடுறத பாருங்க. அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நாங்கள் அங்கேயே டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். டே 2 இன் பெங்களூர் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு போயிடுறீங்களா? பாய்.